ओम श्री कृष्णाय परमात्मने नमः। यदृच्छालाभसन्तुष्टः द्वन्द्वातीतो विमत्सरः समसिद्धावसिद्धौ च कृत्वापि न निबध्यते। भगवान श्री कृष्णர் ஞானியின் இயல்பை பற்றி உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் சொன்னார் தியக்த சர்வ பரிகிரஹ, எல்லா உடைமை பொருட்களையும் அவர் துறந்து விடுகிறார். சரி, உடைமை பொருட்கள்லாம் துறந்து விட்டா என்ன செய்வார்? அவர் உலகத்துல உயிர் வாழறதுக்கு என்ன செய்வார்னா, எதிர்ச்சா லாப சந்துஷ்டக. துஷ்டின்னு சொன்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். துஷ்டி இல்ல, துஷ்டி. சந்துஷ்டி, சந்துஷ்டினா மகிழ்ச்சி. எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, கிடைத்தவற்றில் மகிழ்பவர். ரொம்ப அழகான வார்த்தை. அதாவது முழுவதுமாக எதிர்பார்ப்புகளே இல்லாதவர். இவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு ஞானி மகாத்மா இருக்கிறார். அவர் துறவரம் மேற்கொண்டிருக்கிறார், இந்த ஞானத்தில் நிலைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு மற்றவர்கள்லாம் உணவெல்லாம் தருவாங்க இல்லையா? உணவு, அவருக்கு வேண்டுங்கிற வசதிகள்லாம் செய்து கொடுப்பார்கள். மினிமம் அவருக்கு வேண்டுங்கிற ட்ரெஸ்ஸு, அவருடைய உணவு, பாதுகாப்பெல்லாம் பார்த்துப்பாங்க இல்லையா? அது கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி ஒரே மாதிரி இருப்பாராம். எதிர்ச்சா லாபம், எதிர்ச்சியான எதேச்சா என்ன கிடைச்சதோ. சுவாமிஜி சொல்லுவாங்க எதிர்ச்சா அலாப சந்துஷ்டா, கிடைக்காட்டாலும் அதை பத்தி ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க, அப்பயும் சந்தோஷப்படுவாங்களாம். இந்த எதிர்ச்சா லாப சந்துஷ்டங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா உலகத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நமக்கு அவ்வளவு விருப்பு வெறுப்பு இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு விஷயம் ஏதாவது ஒண்ணு லேசா மாறினா நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். பரமார்த்தானந்த சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, when the setup is changed we get upset. அப்படி இல்லாம அடுத்த வேளை உணவை பற்றிய எந்த விதமான நிச்சயம் இல்லாமல் வாழக்கூடிய மகாத்மா, ஞானி, துறவியை பற்றி இங்கு சொல்கிறார். எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, கிடைத்தவற்றில் மகிழ்பவர். கொஞ்சம் கூட லைஃப்ல இது என்ன ஆகும் அது என்ன ஆகும்னு எந்த விதமான கவலையும் இல்லாதவர். உண்மையிலே நடந்தது சுவாமிஜியோட வாழ்க்கையிலே. அடியனுடைய குருநாதர் ஓம்காரானந்த சுவாமிஜியை ஒரு தடவை யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு அவரை பிக்ஷைக்காக அழைச்சிருந்தாங்க. பிக்ஷைனா துறவிகள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு பிக்ஷாயின்னு பேரு. அவங்க சொன்னவங்க மறந்துட்டாங்களா, ஏதோ மிஸ்கம்யூனிகேஷனா தெரியல. சுவாமிஜியும் சரியான நேரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அங்க அவங்க உணவே கொடுக்கல, ஏதோ பேசிட்டே இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் கார்ல கூட இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்க, ஐயோ சுவாமிஜி உங்களுக்கு உணவு இல்லையா? நான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சுவாமிஜி சொன்னாங்க, இல்ல இல்ல இன்னைக்கு பகவான் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்காரு, நான் சாப்பிட மாட்டேன்னாரு அவரு. அதை பத்தி ஒன்றும் பெருசா அலட்டிக்கவும் இல்லை. அப்புறம் ராத்திரி எங்கேயோ போய் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல உணவு ஏற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. உணவு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், என்ன உணவு கிடைத்தாலும் அதுல இப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இல்லை, அதை பத்தி எந்த விதமான கமெண்ட்டும் இல்லாமல் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகிச்ச பார்வதி என்று அதை பிக்ஷையாக ஏற்று, அதை அம்பாளுடைய பிரசாதமாக ஏற்று, அதை இந்த உடம்பை காப்பாத்துறதுக்காக அதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு விட்டு அம்பாள் மறுபடியும் சாஸ்திரம் படிப்பாங்க, மறுபடியும் தியானம் பண்ணுவாங்க, மறுபடியும் யாருக்கா டீச் பண்ணுவாங்க. இதுலதான் அவங்களுடைய விருத்தி போகுமே தவிர இந்த உணவு அப்புறம் இந்த வெளியில இருக்கிற விஷயங்கள் இதை பற்றி அதிகமாக அவர்கள் அலட்டி கொள்வதில்லை. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்களுடைய பிராரப்தத்தினால சசமே ரொம்ப அதிகமா வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப ஆடம்பரமா இருக்கிற மாதிரி கூட தெரியும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் இறைவன் கொடுப்பது இல்லையா? யோகக்ஷேமம் வகாமியகம்னு கிருஷ்ணர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், 9வது அத்தியாயத்துல படிக்க போறோம். அதனால அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் சேரும். சேராட்டாலும் அவர் அதை பத்தி வருத்தப்பட மாட்டார். எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, கிடைத்தவற்றில் மகிழ்பவர். அதாவது லைஃப் ரொம்ப சிம்பிளானது, நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். மினிமம் திங்ஸ் போதும். நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நம்ம இது வேணும் அது வேணும் ஏகப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இருந்தாதான் நான் ஹாப்பியா இருப்பேன் நம்ம டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலி ஸ்வரூப ஆனந்தம் நமக்கு புரிந்து விட்டால், நானே ஆனந்த ஸ்வரூபம் என்ற அந்த மெஞ்ஞானத்தில் திளைத்திருக்கின்ற ஞானிக்கு இந்த வெளியில இந்த விஷயங்கள்லாம், அதனாலதான் பாருங்க இப்ப கூட இமயமலையில அங்க இங்க எலக்ட்ரிசிட்டியே இல்லாம, மினிமம் ஒரு டாய்லெட் வசதிகள் கூட இல்லாம எத்தனையோ மகாத்மாக்கள் அடுத்த வேளை உணவை பத்தி யோசிக்காம, ஒருவேளை கூட ஒரு நாளைக்கு உணவு கிடைக்குமாங்கிறத பத்தி யோசிக்காம ஆனந்தமா தபஸ் பண்றாங்க. எப்படி தபஸ் பண்றாங்க? ஏன்னா அந்த இது வேற, அது நமக்கு புரியணும். அந்த ஆன்மீகத்தினால வரக்கூடிய ஆத்மானந்தம் அது ஈடு இணையற்றது. இப்ப வெளியே இந்த விஷயங்கள்லாம் இது ஒரு பொருட்டாவே தோணாது.
எதிர்ச்சா லாப சந்துஷ்டக. அப்புறம் துவந்த்வாதீதக. துவந்துவம்னா இருமைகள். இருமைகளை கடந்தவராக இவர் இருக்கிறாராம். குளிர், வெப்பம், மானம், அவமானம், வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், வாழ்க்கை முழுவதும் இந்த இருமைகள் தான் இருக்கு. திருவள்ளுவர் சொல்வார், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த உலகத்துல துறவி உணர்ச்சி வசப்பட்டு அவர் துறவரம் ஏற்கவில்லை. இந்த வாழ்க்கை என்பது இருமைகள் நிறைந்தது என்பதை அவன் பார்த்து, பந்தம் என்றால் என்ன, மோட்சம் என்றால் எல்லாத்தையும் அழகாக பகுத்தறிந்து அவர் துறவரம் மேற்கொண்டிருக்கிறார். துவந்து அதீதக. இருமைகளை கடந்தவர். அதை பத்தி அவர் கமெண்டே பண்ண மாட்டார். குளிருது இல்ல, வேர்க்குது, வெயில் தாங்கல, மழை தாங்கல, அது தாங்கல, எதையுமே அவர் அப்படி அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அதனாலதான் எப்பேற்பட்ட குளிர்ல எல்லாம் மகாத்மாக்கள் இருக்காங்க, எப்பேற்பட்ட வெயில்லையும் இருக்காங்க. அதை பத்தி அவங்க ஒரு விஷயமாவே நினைக்கிறது இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய இருமை அனுபவங்களை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அதை கடந்தவராக இருக்கிறார்கள். அது உடம்பு மனசு என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிக்கும். நான் தூய ஆன்மா, எங்கும் நீக்கமர நிறைந்த மெய்ப்பொருள், அந்த ஞானத்துல அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். நன்றாக நிதித்தியாசனம் செய்திருக்கிறார்கள். அப்புறம் விமத்சரக. மாத்சரியம்னு சொன்னா பொறாமை. ஐயோ பாரு, அவருக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நான் எவ்வளவு நல்லா எல்லாம் பண்றேன், அவருக்கு எல்லாம் கிடைக்குது, இப்படி இன்னொருத்தரை பார்த்து வயத்தெரிச்சல் படுறது, பொறாமைப்படுறதுலாம் இவர்கிட்ட அணு அளவு கூட இருக்காது. சுவாமிஜி சொல்லுவாங்க, பிரம்ம ஜான நிஷ்டை வந்தா மட்டும்தான், அத்வைத்த பிரம்ம ஜான நிஷ்டை வந்தாதான் பொறாமையை முற்றிலும் ஜெயிக்க முடியும். சத்தியம், 100க்கு 100 உண்மையான வார்த்தை. அவ என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க போனாலும் நம்மளை விட ஒருத்தவங்க பெட்டரா பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு நிறைய ஆனர் கிடைக்கும், நமக்கு கிடைக்காது, பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்ப எல்லாருக்குள்ளயும் நான் தான் இருக்கேன், இருக்கிறது ஒரே மெய்ப்பொருள் தான் அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் அத்வைத்தம், இரண்டற்ற மெய்ப்பொருளை உணர்ந்தால் மட்டும்தான் பொறாமையை கடந்தவராக நாம் ஆக முடியும். விமத்சரக, பொறாமையற்றவர். ராமரை பத்தி சொல்லுவாங்க, ராமருக்கு துளி கூட, இதே வார்த்தை வால்மீகி ராமாயணத்துல, விமத்சரக, ராமருக்கு துளி கூட பொறாமை கிடையாது. சித்தவ் அசித்தௌச்ச சமஹ. சித்தினா என்ன? வெற்றி, வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறது, இன்பம். அசித்தினா கிடைக்கல, துன்பம், ரொம்ப மினிமம் நீட்ஸ் கூட சரியா கிடைக்கல. சித்தி அசித்தி ரெண்டுத்திலையும் சமஹ. வாழ்க்கையில என்ன கிடைச்சாலும் சரி, அதுல சமமாக இருக்கிறார். அது ஓவரா துள்ளி குதிக்கிறதுல, பலன்கள்ல நம்ம வாழ்க்கையில என்னென்ன கிடைக்கிறதோ, நம்முடைய வினை பயன்கள் தானே நமக்கு வரும். அது ரொம்ப நல்ல பலனா வந்துருச்சு, எல்லாம் சூப்பரா நடக்குது, அப்படியே நம்ம சுத்தி அவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாம் பிரம்மாண்டமா நடக்குது, அதை நினைச்சு துள்ளி குதிக்கிறது இல்ல. ஒண்ணுமே நடக்கல, நம்மளை யாருமே கண்டுக்கல அப்படின்னு அதை நினைச்சு துவண்டு போய் அழுது கொண்டு உட்கார்ந்திருப்பதும் இல்லை. அதை சமமா பாக்குறாராம். அதுதானே கர்மயோகத்திலேயே அவர் பழகின விஷயம். சித்தாவ சித்தௌச்ச சமஹ கிருத்வாபி ந நிபத்தியதே. அவர் செயல் புரிந்தாலும் ந நிபத்தியதே, செயலால் அவர் கட்டுப்படுவதில்லை, அவர் தலைக்கப்படுவதில்லை, பந்தப்படுவதில்லை. அவருக்கு மறுபடியும் இதனால கர்மானால பிறவி வந்தது அப்படிங்கிற கதையே அவருக்கு கிடையாது. இந்த எந்த விஷயங்களும் அவரை பாதிக்கிறது இல்லை. ஏதாவது மற்றவர்கள் அவருக்கு செய்கின்ற மானம், அவமானம், அந்த செயலால ஏற்படுற நல்லதுக்குன்னா அவர் அவருக்காகவே செயல் புரியலையே. அவர் ஒருவேளை செயல் புரிஞ்சாலும் மினிமம் என்ன செய்யறார்? பிக்ஷை எடுத்து சாப்பிடுறார், தியானம் பண்றார், அப்புறம் சாஸ்திரம் படிக்கிறார், சொல்லித்தரார், சரி சர்வீஸ் எல்லாம் கூட பண்றாங்க, அதெல்லாம் பண்றாரு. என்ன பண்ணாலும் லோக சங்கிரகமா பண்றார், உலக நன்மையின் பொருட்டு செய்கிறார். அவர் பொருட்டு செய்யவில்லை, பர்சனல் அஜெண்டால செய்யல. அப்படியே செய்யும் பொழுது கூட என்னுடைய உடல் மனம் செயல் புரிகிறது, நான் செயல் புரியவில்லை, நான் அகர்த்திரு ஆத்மா, நான் செயல் புரியாத தூய உணர்வு மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஞானத்துல அவர் ஆழமாக ஊறி இருக்கிறார். இந்த உடம்பு மனசு செயல் புரிகிறது அப்படிங்கிற கோணத்துல அதை டிரான்சாக்ஷனல் லெவல்ல தர்மமாக காரியங்களை செய்வார். அதனால அந்த லீஷர், சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, பரமார்த்த கிரீன் ரூம். ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டேஜ்ல என்னென்ன நடிச்சாலும் கிரீன் ரூம்ல போகும்போது அவர் அவரா இருப்பார் இல்லையா? அது மாதிரி இந்த லீஷர் நமக்கு எங்க கிடைக்கும்னா, நான் ஆத்மஸ்வரூபம், நான் செயல் புரியாத தூய ஆன்மா. செயல் புரிஞ்சாதானே அதனால புண்ணியம் வரும், பாப்பம் வரும், பிறவி வரும், இன்பம் வரும், துன்பம் வரும். ஒரு கணக்கும் இவருக்கு கிடையாது. கிருத்வாபி ந நிபத்தியதே. இவர் இதுக்கப்புறம் செயல் புரிந்தாலும் இவரை பாதிக்காது என்று அருமையாக பகவான் இந்த ஸ்லோகத்தில் உபதேசித்திருக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.